வேணுமா பூவு? As usual Christmas song கேட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம Christmas tree போட்டுட்டு இருக்கோம். இங்க பாருங்க எவ்வளோ இருக்கு அப்படின்ட்டு பாதி. Hello everyone, welcome back to my Anglo Tamil channel. Hope you all are doing good. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு சூப்பரான கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்கரேஷன் vlog தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ நம்ம சேனல்ல யாராவது புதுசா உள்ள வந்திருக்கீங்கன்னா மறக்காம கீழே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான்ல ஆல் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு ஃபர்தரா நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இப்போ வாங்க வீடியோவை வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். இன்ட்ரோ கொடுக்கணும் அப்படிங்கிறதுனாலயே வீடியோ கொஞ்சம் ஸ்லோவா வந்து காமிச்சிருந்தேன். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ட்ரீக்கு எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன் திங்ஸ் வாங்குறதுக்காக ஒரு சூப்பரான கடைக்கு வந்திருக்கும். இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே கிறிஸ்மஸ்க்கு வச்சுருப்பாங்க. இது ப்ரமோஷன் வீடியோஸ்லாம் கிடையாது, ஜஸ்ட் ஷேர் தான் பண்ணிக்கிறேன், ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ட்ரீக்கு இந்த இயருக்கு ஏதாவது நியூவாக வந்து பார்த்தீங்கன்னா போடலான்னு சொல்லிட்டு இந்த கடைக்கு வந்திருந்தோம். அதனால எங்கள் ட்ரீக்கு தேவையான சின்ன சின்ன டெக்கரேஷன் திங்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இருக்க இந்த கேப்லேயே இந்த இயருக்கு வந்து லைட் ஸ்டார் மாதிரி போடலான்னு சொல்லிட்டு இந்த இயர் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ சடனாக தான் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் கவரில் பேப்பர் ஸ்டார் இந்த மாதிரி வந்து பெருசாக போட்டு பார்த்துருக்கீங்க இல்லைங்களா. ஸோ இந்த இயர் வந்து கொஞ்சம் லைட்டோடு வந்து போடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் இந்த இயர் என்னமோ சம்திங் வந்து ரொம்ப கம்மியாக தான் கலெக்ஷன் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் வந்து அந்த கடையில் இருக்கவங்க சொன்னாங்க. சரி ஓகே, நமக்கு வந்து பிடிச்சிருக்கிறத மட்டும் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பார்த்துட்டு இருந்தோம். அதில் ஒரு 2-3 திங்ஸ்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு எந்தெந்த ஸ்டார் நல்லா இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஒரு வழியா அந்த கடையில இருந்து சில திங்ஸ் வந்து டெக்கரேஷன் திங்ஸ் மட்டும் நாங்கள் வாங்கிட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ண டைம் என்னமோ ரொம்ப லேட்டு, அதனாலேயே கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்புற மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் இந்த ஸ்டார் வந்து போட்டது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேக்கு அப்புறம் தான். ஏன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒயரிங்ஸ் எல்லாமே தனியாக தான் போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் அன்றைக்கே போட முடியாது அப்படிங்கிறதுனால அடுத்த நாள் ஒயரிங்ஸ்லாம் போட்டதுக்கு அப்புறமா தான் நாங்கள் வந்து இந்த ஸ்டார் வந்து போட்டிருந்தோம். அண்ட் இந்த கிளிக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி நம்மளோட கிளீனிங் விளாக்ஸ்லாம் பண்ணும்போது உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். இது ரொம்ப நாள் கழித்து நான் வந்து எடிட் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால எனக்கு கரெக்டான டேஸ் எல்லாமே தெரியல. மினி விளாக்ஸ் ஃபாலோ பண்ணுறவங்க, நம்ம வீடியோஸ் ஏற்கனவே பார்த்தவங்களுக்குலாம் கண்டிப்பாக இந்த கிளிப்ஸோட டேலாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து அந்த க்ளீனிங் பண்ணிவிட்டு அன்றைக்கி நைட்டு வீடெலாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா ட்ரீ வந்து எடுத்து வச்சுட்டோம். எடிட் பண்ணும்போது தான் தெரியுது இந்த அளவுக்கு காமெடியெல்லாம் பேசி வச்சிருக்கேன் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக இந்த வீடியோஸ்லாம் நான் அப்பப்போ ஒரு 2 டேஸ்க்கு 1 டேஸ்க்கு முன்னாடி வந்து எடுத்து வச்சிருந்தது எல்லாமே கலெக்ட் பண்ணி தான் இப்போ ஒரு பெரிய vlog-ஆ போடுறேன். பார்த்தா எனக்கே செம்ம சிரிப்பு வருது. உங்களுக்கு இந்த மாதிரி காமெடிலாம் பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், இடையில இந்த மாதிரி போட்டு விடுவோம். இப்போ நம்ம வந்து ஃபைனலி ட்ரீ வந்து போடுறதுக்கான டைம் வந்துடுச்சு. நாங்கள் 5 or 6 அந்த டேட் 2 டேட்குள்ளே தான் வந்து ட்ரீ வந்து பார்த்தீங்கன்னா போட ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் நைட்டு வந்த உடனே எல்லா திங்ஸும் எடுத்து வெளியே வச்சுட்டு என்னென்ன திங்ஸ் வந்து இப்போ நம்ம மெயினாக போட போகிறோம் அப்படிங்கிறத மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுட்ருக்கோம். அதுக்கு முன்னாடி நான் அந்த ட்ரீ வைக்கிறதுக்கும் கீழே ஒரு டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா டெக்கரேட் பண்ணி வச்சுட்டு அதை ஃபர்ஸ்ட்டே உங்கள்கிட்ட காமிச்சிருப்பேன். அதை வந்து ஒரு கிளாத் வச்சு நல்லா ரெட் கலர் கிளாத் வச்சு நல்லா வந்து கவர் பண்ணிட்டு நம்ம ஆல்ரெடி வச்சிருக்க இந்த ட்ரீயை வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணி வச்சாச்சு.
guys, நம்ம வந்து இந்த இயருக்கு இங்கே வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ கிறிஸ்மஸ் ட்ரீ. ஸோ லாஸ்ட் இயர் வந்து நம்ம சாமி ரூமுக்கு முன்னாடி வந்து செட் பண்ணோம். இப்போ வந்து சாமி ரூமுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து ரெடி பண்ணிகிட்ருக்க டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 10:30 ஆகலை. 10:30 ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 10 minutes இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீயை வந்து ஒரு நாளைக்கு முன்னாடி நம்ம வந்து எடுத்து வெளியே வச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி வச்சிருக்கிற திங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். நம்ம லாஸ்ட் இயரே வந்து பார்த்தீங்கன்னா திங்ஸ்லாம் வந்து வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த திங்ஸ் தான். அண்ட் இன்னும் வந்து எக்ஸ்ட்ரா திங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வாங்கியிருக்கோன்னு சொல்லி காட்டணும் இல்லைங்களா, இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா திங்ஸ். இந்த ஸ்டார் லைட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது செலக்ட் பண்ணி வாங்கினது. இந்த இயருக்கு கொஞ்சம் நியூவாக போகலாமேன்னு சொல்லிட்டு ஆஸ் யூஷுவல் கிறிஸ்மஸ் சாங் கேட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீ போட்டுட்ருக்கோம். இப்போ வந்து இதில் நம்ம எந்தெந்த திங்ஸ் வந்து இப்போ நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீயில் பழசுலேருந்து, அதாவது பழசுனா நல்லா இருக்கிற திங்ஸ்லாம் வந்து இப்போ எடுத்து வெளி வைக்க போகிறோம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டை சுற்றி அப்புறம் இந்த விண்டோஸ்லலாம் போடுறது லாஸ்ட் இயர் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு, பாதி பேகு ஃபுல்லாகவே இதாக இருக்குது. அண்ட் இங்கே கொஞ்சம் இந்த பேக்கில் இன்னுமே அங்கே இருக்குது, பட் இன்னும் நாங்கள் எடுக்கலை. யா டெக்கரேஷன் திங்ஸ் எல்லாமே இப்போ எடுத்துட்டு இப்போது நான் காட்டின எல்லா திங்ஸ்லேயும் வந்து எந்தெந்த திங்ஸ் வந்து கொஞ்சம் ப்ரோக் ஆகிருக்கு, எந்த திங்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு பிரித்து வைக்கிறதுக்காக எல்லாத்தையும் கீழே கொட்டிகிட்டு இருக்கேன். நம்மளோட லாஸ்ட் இயரோட கிறிஸ்மஸ் vlog, கிளீனிங் vlogs இது எல்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கல, புது சப்ஸ்கிரைபராக இருக்கீங்க, அல்லது வந்து நீங்கள் இன்னும் இந்த பழைய வீடியோஸ்லாம் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக போய் அதெல்லாம் பாருங்கள். ஸோ என்னோட இப்போ போடுற வீடியோஸ்க்கும் நான் பழசாக போட்டிருக்க வீடியோஸ்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். நிறைய நான் லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோஸ்லாம் இப்படி நான் கொண்டு வந்திருக்கேன். மறக்காமல் அந்த வீடியோஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பழைய திங்ஸு, புது திங்ஸ் இது எல்லாமே ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அது எல்லாமே உங்ககிட்ட காட்டணும்னு நினச்சேன். அதனால தான் இப்படி ஒன்று ஒன்றா எடுத்து பார்த்துட்ருக்கேன். ஸோ ஹஸ்பண்ட் வந்து வந்ததுக்கப்புறம் தான் 2 பேரும் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து போட போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னென்ன திங்ஸ் வந்து இன்னும் டெக்கரேட் பண்ணுறதுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சிட்ருக்கேன். அண்ட் லாஸ்ட் இயர் நம்ம வந்து வேறு ஒரு வீட்டில் வந்து இருந்தோம். அப்போ வந்து நிறைய வந்து வீட்டிலலாம் வந்து போட்டது நல்லா இருந்துச்சு. பட் இந்த இயருக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தான், அதுவும் எனக்கு எங்கெல்லாம் வந்து டெக்கரேட் பண்ணணும்னு தோணுதோ அங்கே மட்டும்தான் போட போகிறேன். பிகாஸ் நோ ஐடியா நான் எங்கே வந்து டெக்கரேட் பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப வந்து ஒரு பெரிய கொஷின் மார்க்காக தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீ போட்டதுக்கப்புறமா நம்ம வந்து மற்ற டெக்கரேஷன் எல்லாமே பண்ணலான்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீயில் டெக்கரேட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம்.
ஹலோ. ஃபைனலி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ட்ரீயோட டெக்கரேஷன் எல்லாமே முடிச்சாச்சு. இப்போ வந்து லைட் போடுறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் இந்த லைட்டை வச்சு போஸ்ட்லாம் கொடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஏதோ காமெடிலாம் பண்ணி வச்சுருக்கேன். இதை பார்த்தா தான் எனக்கு சிரிப்பு அடக்கவே முடியல. ஸோ ஃபோக்கஸ் எல்லாமே என்ன தவிர்த்துட்டு அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ மேலே மட்டும் வச்சிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கும் இரிட்டேட்டிங் இல்லாமல் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். The next day, tomorrow. இந்த கிளிக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே எடுத்த ஒரு கிளிக்ஸ் தான். இதெல்லாம் வந்து நம்ம வீட்டில் கொஞ்சம் கொஞ்சம் இடத்துக்கு அப்புறம் சாமி ரூமுக்கு இதெல்லாம் வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் அன்றைக்கே வந்து எடுத்து வெளியே வச்சுருந்தேன். அது வந்து இந்த ஸ்க்ரீனில் கொஞ்சம் வந்து இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணுறதுக்கும் அது கூட இந்த ட்ரீக்கு பக்கத்தில் உள்ள இந்த ஷெல்ஃபில் வந்து இந்த மாதிரி போடுறதுக்கும்னு சொல்லிட்டு எனக்கு அந்த ஸ்பாட்டில் வந்து என்ன டெக்கரேஷன் பண்ணணும்னு தோணுதோ அதை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி வச்சுருந்தேன். பட் உண்மையிலே இது ரொம்பவே சூப்பராக அந்த லைட் செட்டுக்கும் அந்த டெக்கரேட் பண்ணதுக்கும் ரொம்ப ரொம்ப கியூட்டா நைட் டைம்ல அந்த லைட்டுக்கு வேற லெவல்ல தெரிஞ்சது. இங்க கொஞ்சம் கொஞ்சம் டெக்கரேஷன் எல்லாமே முடிச்சுட்டு அப்படியே சாமி ரூம்லயும் சாமியோட கிளாத் வந்து கொஞ்சம் புதுசா மாத்திடலான்னு சொல்லிட்டு மாதாவை கொஞ்சம் லைட்டா ஈர துணி வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து சாரீலாம் வந்து கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நம்மளோட மினி விளாக டெய்லியும் பாக்குறவங்களுக்கு கண்டிப்பா இந்த கிளிப்ஸ் எல்லாமே ஆல்ரெடி பார்த்த ஒரு கிளிப்ஸா தான் இருக்கும். இப்போ யாராவது புதுசா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம நம்மள ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து போட்டுட்டே இருப்பேன். ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாதாக்கான சாரியும் வந்து கட்டி முடிக்க போகிறோம். இந்த சாரீ எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு எப்பவுமே மாதாவுக்கு இந்த மாதிரி டபுள் கிளாத் வச்சு போடுறது ரொம்ப பிடிக்கும். அது இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து நல்லா டைட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டியிருந்தேன். பட் மாதா ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருந்தாங்க. உங்களுக்கு இந்த சாரீ பிடிச்சிருக்கா கட்டியிருக்கிறது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு வழியாக மாதாக்கான சாரியும் மாற்றியாச்சு. அண்ட் இங்கே வந்து சாமி ரூம்குள்ளே கொஞ்சம் கொஞ்சம் டெக்கரேஷன் இப்போ தான் பண்ணிகிட்டே இருக்கேன். அண்ட் அப்பப்போ வந்து இது நல்லா இருக்கா அது நல்லா இருக்கான்னு வீடியோஸ் மட்டும் எடுத்து பார்த்துட்ருக்கேன். நல்லா முடிச்சதுக்கப்புறமா அப்பப்போ போடுற மினி விளாக்ஸில் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் மாதாவோட சாரீ நான் பண்ணியிருந்த டெக்கரேஷன் எங்கள் கிறிஸ்மஸ் ட்ரீ இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலி நம்ம வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எண்டிங்க்கு வந்துருச்சு. இப்போ வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டைமில் ஒரு சூப்பரான அனௌன்ஸ்மெண்ட் பற்றி உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு தோணுச்சு. நம்மளோட ஆங்கிலோ தமிழ்ச்சி சேனலில் பியூட்டி டிப்ஸ் அண்ட் சாரீ வீடியோஸ் நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. ஸோ இது எல்லாமே நம்மளோட லைஃப் ஸ்டைல் வீடியோவில் போடுறதுனால எல்லாராலையும் கரெக்டாக வந்து இதை பார்க்க முடியல. சில பேருக்கு இதில் மிக்ஸ் மேட்ச் பண்ணி போடுறது பிடிக்கும், சில வியூவர்ஸ்க்கு வந்து எல்லாத்தையும் போடுறது பிடிக்காது. ஸோ அதுக்காகவே நான் இன்னொரு சேனல் வந்து ட்ரெஸ்ஸா மேக் ஓவர் ஆர்டிஸ்ட்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் அண்ட் லவ்வை வந்து கண்டிப்பாக கொடுங்க. நீங்கள் கேட்குற சாரீ வீடியோஸ் அண்ட் ஹேர் ஸ்டைல் வீடியோஸ், ஹேர் டிப்ஸ் எல்லாமே இதில் அப்டேட் பண்ணுவேன். ஸோ இனிமேல் உங்களுக்கு ஏதாவது ஹேர் கேர் டிப்ஸ், சாரீ பற்றி அல்லது பியூட்டி டிப்ஸ் பற்றி கேட்கணுன்னா அந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோஸ் போடுவேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.